இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இத்துடன் தொடர்ந்து வீடியோ வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நண்பா ஓல் மண்ணா ஓ மண்ணா என்ன திருக்கு பிடிச்ச தாயே ஓ மண்ணா என்னடா பிடிச்சிருக்கா டேய் பல்ல தரகடா டேய் ஏண்டா டேய் ஓய் நான் வந்து நான் கொஞ்சம் நீ என்னடா சொல்லிட்டு இருக்க இல்ல சார் வாய் கொஞ்சம் மாறி விட்டது இன்னுமே அந்த நினைப்பேன். இப்போ எங்க வந்திருக்கோம்? இப்பயும் அதே பைக்காடுக்கு தான் சாமி வந்திருக்கிறோம். பை எடுக்குமா? பை எடுக்கிற காடு சாமி. பயிர்காடா ஏய் ஓய் எல்லாம் சொல்றா என்னக்கா ஊரு பயிர்காடு அப்ப சம்ப அவங்களும் அதைத்தான் சொல்றாங்க பயிர்காடு. அங்கல்ல இந்த நாடகத்திலே ஓஹோ எங்க வந்திருக்கோம்? அது நீங்க தான் சாமி சொல்லணும். அப்படியா? பொன்னுருவி மாலை தேடி ஓஹோ புறப்படுவாங்களா? புறப்படுங்க. பொன்னுருவி மாலை தேடி எந்திரிச்சு ஆட்டம் பிடிச்சா அதுக்குள்ள பாட்டு யார் ஏத்துறீங்க? இப்பொழுது எங்க வந்திருக்கின்றோம்? பொன்னுருவி மாளிகை. அங்க தெரியுது பார்த்தாயா? என்ன ஆயா ஒண்ணுக்கு போதுங்க. இல்லடா பொன்னுருவி மாளிகை இதுல இங்க இங்க ஆமா இங்க தெரியுது பார்த்தாயா? தெரியுதுங்க சாமி. இது ஆட்டுக்கு கொட்டாயிங்க. ஆட்டுக்கு கொட்டாய் நம்ம ஆடு கொட்டாயிங்க. இல்லடா இதுல இருந்து உள்ள போனா போய்கிட்டே இருந்தா வந்துரும் அதாட முள்ளுவேலி போட்டான் போக முடியாது. அப்படியே இதுதான் பொன்னுருவி மாளிகை. ஓ அப்படியா? இதுல உள்ளதான் இருக்கறா. உள்ள இருக்கறா. ஆமா நாம பாத்துட்டோம். பொன்னுருவிடத்திலே மன்னன் கண்ணமகாராஜன் வந்திருக்கிறார் என்று போய் சொல்ல பிறகு பார்க்கலாம். அப்படியே அம்மா ஓடு ஓடு அம்மா ஓடு ஓடு அம்மா நாயாட ஓடிக்குது வெளியே. அம்மா ராணி அம்மா யாரு உன்னை தேடி வந்திருக்காங்க. கண்ணமகாராஜன் வந்திருக்காருமா. அடியே சுந்தர தாதி பண்களா? யார் வந்திருக்காரு? மன்னாய கண்ணமகாராஜன். அடியே என்ன வாய மூடு. அம்மா கர்ணன் வந்திருக்கிறார். அடி அம்மா அதாவது என் கணவனாக மட்டுவர் கர்ணமகாராஜன் வந்திருக்கிறார். அடியே அன்னைக்கு ஆகாத கணவர் என்று அன்னைக்கு ஒதுக்கி வச்சு வந்துட்டு புருஷனாவது ஒன்னாவது வந்த வழி விட்டு கடாய வழியில் போக சொல்லு. ஓடுறி ஓடுறி சாமி மகாராஜா. ஏய் மகாராஜா ஏப்பா அன்றே வேண்டான்னு ஒதுங்கி வந்து விட்டேன். இப்ப எங்க புருஷன் வந்திருக்கான் ஓடுறின்றாங்க சாமி. ஓடுறி 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 பாபா ஓடுறி. டேய் ஓய் பாரு நீ எதை சொன்னாலும் கொஞ்சம் திருத்தமா சொல்லு. வார்த்தை ரெண்டு வார்த்தையா வருது. நான் படிச்சுதான் பாஸ்டா படிச்சு சாமி. அதெல்லாம் வார்த்தையே பாஸ்டாவே போகுது. அவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. வார்த்தை கொஞ்சம் கரெக்டா சொல்லு. அப்படியா? மாத்தி மாத்தி கட்டி விட்டாத. என்னன்னு சொன்னா என்னமோ சொன்னாங்க திருப்பிமா. ஆமா இன்னொரு தரம் வந்தாலே இதழுடன் அங்கே சென்று இன்னொரு தரம் வந்தாலே இதழுடன் அங்கே சென்று என்னுடைய குலத்தோரான எதிரிய நான் ஜெயிக்க வென்று என் மன்னமும் பொன்னியால வகையுடன் அழைத்து வாராய் தோழி பெண்ணே. இன்னொரு தரம் போய் என்னுடன் குலத்தோரான
எதிரியை செய்தர அவர் போகணுமா? அதனால மன்னன் கனமகாராஜன் உன்னை தேடி வந்திருக்கிறார் என்று போய் சொல்லிட்டு வா. ஓஹோ சரிம்மா. மறுபடியும் இன்னொரு முறை சொன்னாங்க. அடியே காலேஜ் வந்து சொல்லிக்க மாட்டேன். ஆகாத புரசு ஆச்சாரி மைந்தன் தேரோட்டி மைந்தன் தெரியாத புத்திரன் அப்படி என்று ஈனச்சாதி இடையூறு தான் தேரோட்டி மைந்தன் என்று நான் அன்னைக்கு எங்க தாய் வீடு வந்துட்டேன். புருஷன்ல ஒண்ணு இல்ல போய் சொல்லடி சுந்தரச்சாதி கேட்டுக்கிட்டே சாமி என்ன சொன்னா ஏதோ சொன்னா அவன் மாத்தி சொல்லி போவான். ஏய் ஓய் நண்பா சாமி என் மனைவிய நல்லா காது கொடுத்து கேட்க சொல்லு. கேட்டுக்கோங்க. அது கண்ண ஒன்னை அழைத்து மனத்தை சொல்ல நாடி என் மனைவி அழைத்து ஒரு மர்மமான செய்தி என் மனைவிடத்தில் சொல்ல போகின்றேன். சொல்றாரு அப்பேற்பட்ட மர்மம் அவர்கிட்ட என்ன இருக்கிறா? என்ன எலிகுலத்தான் என சாதி சேர்பாக மைந்தன் அத்திலே வந்த அனாதை புத்திரண்டு கேவலமா பேசுறா. நான் எப்பேற்பட்டவன் தெரியுமா? எந்த குலத்திலே பிறந்தவன்? நான் யாருக்கு பிள்ளையாக பிறந்தவன் தெரியுமா? அடி அந்த குந்தி வயிற்றில மிந்தி பிறந்த நாடு கொஞ்சம் திருவயது குழந்தை பால பருவம் குந்தி வயிற்றிலே விந்தை பிறந்தவன் கனராஜன்
அடியே ஆனா குந்தி வயிற்றுல முந்தி பிறந்தவன் என்கிறார். அடி அம்மா, அதாவது நான் மூளை கட்டவில்லை, நான் சொல்றதுக்கெல்லாம் ஊன்னு கேட்கறதுக்கு. அடியே குந்தி மந்தாரைக்கும் பாண்டராஜனுக்கும் பிறந்தவர்கள். ஆனா பாண்டவர் ஐவர் என்று நாடு அறிஞ்ச விஷயம், நகர அறிஞ்ச விஷயம், உலக அறிஞ்ச விஷயம். ஆனா இவர் எப்படி குந்தி வயிற்றுல பிறந்தார்? வாடாங்க, சொல்லு சாமி. சுத்து போட்டு பிடிக்கிறாள. உன் கொண்டாட்டி சும்மா விடுவாளா? லவுக்குன்னு விடுறான். ஆமா தானே? விளக்கமாக சொன்னால் ஆமா. குந்தி வயிற்றில எப்படி பிறந்தேன் என்று சொன்னால் மட்டுமே நான் எப்பொழுது குந்தி வயிற்றில பிறந்தேன் தெரியுமா? எப்பொழுது? எப்படி எப்படி? யாரால் பிறக்கப்பட்டேன்? யாரால? அடியந்த தூர்வாச மந்திரத்தார் மாமுனிவருடைய உபதேச மந்திரத்தினால் இந்த மன்னன் கர்ண மகாராஜன் நான் குந்தி வயிற்றிலே மகனாக பிறந்தேன். கேட்டுக்கிட்டேம்மா. அடியம்மா, மந்திரத்தால் மகனாக பிறந்தேன்கிறாய். அடியம்மா, குந்தி வயிற்றிலே முந்தி பிறந்தவன் அப்படிங்கிறாய். ஆனா அவர் சொல்லுவது உண்மையா இருந்தால், நான் சொல்லும் பிரகாரம் தெளிவாக இருந்தால் நான் கணவென்று ஏற்றுக்கொள்வேன். இல்லைன்னா அது தெரியாத குடியே வாழ்வதில்லை. முகத்து ரூபம் விளங்கிட்டும் தெரியும் போதுதான் குவளையும் இரண்டும் ஒன்றாக சேர்ந்து முழுகிட்டாலும் சரியான குலம் தெரியாத நான் கூடி வாழ்வதில்லை சுந்தரத்தாதே. இதுக்கு உள்ள அர்த்தம் என்ன தெரியுமா? அதாவது ஆவி என்றால் அதாவது பசுமாடு ஆகும். பசு மாட்டிலே பால் கறந்து அதில் முகம் பார்த்தா தெரியுமா? தெரியாது. அது அன்னையால் காய் வைத்து அது பிரித்து ஒரு இரவு தங்க வைத்து அதனை பார்த்தா முகம் தெரியுமா? தெரியாது. அந்த தயிரை 10 நாள் கடைந்து மறுபடியும் அது வெறும் அமிர்தத்தை எடுத்து மறுபடியும் அனைநாள் தீயிட்டு ஒரு வெங்கல கிண்ணத்திலே அந்த நெய்யை ஊத்தி அதில் முகம் பார்த்தால் எப்படி விளக்கமோ தெல்ல தெளிவா தெரியுமோ அதுபோல தெல்ல தெளிவாக நான் குந்தி வைத்து நான் இப்படித்தான் பிறந்தேன் என்று தெளிவாக எடுத்து சொன்னால் கூடி வாழ்வேன். இல்லைன்னா கூடி வாழ்றதுல போய் சொல்லுவோம்.
ஏன் சாமி நீ நண்பா ஏங்க என்னிடத்தில் இருக்கும் போதெல்லாம் இவ்வளவு விளக்கமாக பேசவே இல்லையே. பொடியார் கூட இருக்கிறாங்களா அதனால தான் ஒட்டியான சேர்த்திட்டாளா? கிறுக்கு ஆமா ஆமா அவன் பிடிக்கல ஏ நண்பா ஆமா இப்பொழுது நல்ல விளக்கமாக ஒரு தாய் தந்தை இல்லாமல் பிள்ளை பிறக்க முடியாது. எப்படி தாய் தந்தை இல்லாம பிள்ளை பிறக்க முடியாது. ஆமா நான் குந்திக்கு மகனாக பிறந்தேன். மந்திரத்தால் மகன் பெற்றேன். மந்திரத்தால் மாங்காய் விழலாம் மகன் எப்படி பிறக்க முடியும்? 5 சிறு வயதுல குழந்தையும் பெற்றிருக்க முடியாது. என்னதான் மந்திரம் பார்த்தாலும் இப்ப எத்தனையோ மாதர்கள் பிள்ளை இல்ல என்று பேரோடு வாழ்கிறார். கோபுரம் கட்டுறாங்க. எப்படி இல்ல சாமி சனவசி கூட போட்டுக்கிறாங்க. அது போட்டாலும் கடவுளுடைய கருணை வேணும். அப்படியா 1000 செலவு செய்து கோபுரம் கட்டினார். அப்ப கூட ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியல. அப்படி இருக்கும் காலத்துல மந்திரத்தால் யாராவது குழந்தை பெற்றெடுக்க முடியுமா? முடியாது. ஆனால் அந்த மந்திர உபதேசத்தை வச்சு சரி யாரை சேர்ந்து எங்கே எப்படி என பெற்றார் கேட்க சொல்ல உங்க மகாராணிய. அப்ப பிறகு வர சொல்லு. அப்படியே அடி கண்ணையில் குந்தாதேவி கவனித்தால் பருதிடன கண்ணையில் குந்தாதேவி கவனித்தால் பருதிடன வண்ணமாய் கதிரவன் வந்து வழக்கமாய் இந்த பின்பு மன்னன் உதிக்க பாரில் மாதாவோ பங்கப்பட்டு என்னையும் வேலைக்குள் வைத்து அவள் ஏகிட செய்தார். ஆற்று மந்திர உபதேசம் பலிக்குமா பலிக்காத என்று குளக்கரையிலே அந்த மந்திர உபதேசத்தை பிரயோகப்படுத்த அப்பொழுது கதிரவனாகப்பட்டவன் பிராமண ரூபத்தில் வந்து என் தாயாகப்பட்ட குந்தியம்மனை சேர்ந்து குழந்தை பிறந்து விட்டது. பிறந்த உடனே 5 சிறு வயதில் பிறந்த குழந்தை ஆகாத பிள்ளை என்று என்னை என் தாயாகப்பட்ட குந்தியம்மா ஆற்றிலே விட்டு விட்டார். காதிலே குண்டலம் மார்பிலே கவசத்தோடு பிறந்து அங்க அடையாளங்கள்லாம் சொல்லி தாய்ப்பிள்ளை என்று நான் இப்பொழுதுதான் தெரிந்து கொண்டேன். அதனால குந்திக்கு விந்தி பிறந்தவன் கதிரவனுக்கும் குந்தமாதேவிக்கு மகனாக பிறந்த கர்ணமகாராஜன் என் வளர்ப்பு தான் சரியில்லையே உரிய நான் குலமாகப்பட்டது உயர்ந்த குலத்தை பிறந்தவன். வர சொல்லவர்களே ஒரு முக்கியமான வேலையாக வந்திருக்கின்றேன்.
ஆண்டாள பிரம்மதேவன் செய்தால் என் வாழ்க்கையில சரி நான் அறியாத புத்தியால ஆ. நான் தெரியாத என சரியடிகள் தான் தேரோட்டி மைந்தும் தெரியாத புத்திரன் என்று சரி. உன்னை இழிவான வார்த்தை நான் கணவரை இந்த பவையாகப்பட்ட பொன்னிருவி நான் தெரியாத பேசிவிட்டு சரி. சிறியோர் செய்த பிழை பெரியோர் மன்னிக்க வேண்டும் அறியாத புத்தியால தெரியாத செய்துவிட்டு சரி. நீதான் மன்னிக்க வேண்டும் மன்னால் மன்னனுக்கு அப்படியாகட்டும் பெண்ணே மன்னா தவறு செய்தால் மன்னிக்க வேண்டும் ஏனென்றால் நானும் குலம் அறியாமல் ஆத்தில வந்து விட்டேன் அதனால எனக்கும் சற்று முன் தான் தெரிந்தது இந்த குந்திக்கு மகனாக பிறந்த கர்ணமகாராஜன் குலங்கட்டவன் இல்லை என்று அதனால என் குலத்தை எடுத்துரைக்கலாம் என்று உன்னிடத்தில் வந்தேன் பெண்ணே இதுவரைக்கும் குலம் தெரியாது ஆளுக்கு ஒரு தன்னந்தனமே ஆளுக்கு ஒரு திசையில் வாழ்ந்து விட்டோம் கூடி வாழும் காலங்களில் பிரிந்து வாழ்ந்து விட்டோம் ஆமா சரி அதனாலே பாருங்கள் நம்ம 2 பேரும் கணவன் மனைவியாக கூடி வாழ்வோம் பெண்ணே என்னங்க கூடி வாழ்வதற்காக வந்தேன் நான் கண்ணே சுவாமி அடியாரன் உதயம் முன்னே அமர்கள் போக வேண்டும் அமர்களும் போக வேண்டும் பொழுது உடையவனே போர்களும் போக வேண்டும் அரணன் உதயம் ஒண்ணு அமர்களும் போக வேண்டும் பொழுது உதயம் ஒண்ணு நான் போர்களும் போக வேண்டும் என்கிறாய் சுவாமி அதான் போர்களும் போக வேண்டும் என்கிறாய் போர்க்குளத்துக்கு போகிறாய் யாரு கூட எங்கே போகிறாய் போர்களும் எங்கே எங்கே எங்க யாரிடத்தில் எப்போது சண்டை செய்கிறாய் யாரிடத்தில் சண்டைக்கு போகிறாய் என்ன தேவி அடி 14 நாள் சண்டை பாத்திவன் சண்டை ஜெயிக்க இது பயத்தனைக்கான வேண்டனோ அறிய மாட்டார் நான் வீழ்வனோ மாழ்வனோ தெரியாது பொன்னுருவி என் மதி உங்களுடைய பெண்ணை மகிழ்ச்சியுடன் விளைதாரா என் தேவி நாளை விடிந்தார் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் யுத்தகலத்திலே 17வது நாள் யுத்தகலம் அந்த 17வது நாள் யுத்தகலத்திலே பார்த்திபனை செயல்பட்டு என் நண்பனுக்கு வெற்றி தேடுவதற்காக நான் குருஜேத்திர பீடன் போக வேண்டும் அதனால் வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கழகு அதிலே வெற்றியும் அடையலாம் தோல்வியும் அடையலாம் ஆனால் நீ ஆகப்பட்டவன் எனக்கு மகிழ்ச்சியாக விடை தந்து போய் வா என்று சொல்ல வேண்டும் அதற்காக உன்னை அழைத்தேன் அதாவது பார்த்திபனை செய்து அதாவது பாரத போர்க்குளத்துக்கு போகிறாய் அதாவது விஜயனை வெல்ல அங்க அதாவது போர்க்குளத்துக்கு போகிறாய் சபாஸ் அதாவது பாண்டவரோடு போர்க்குளத்துக்கு போகிறேன்கிறாயே மன்னா சற்று முன்பதாகத்தானே நான் குந்தி வயசுல முந்தி பிறந்தவன் ஐவர் பஞ்ச பாண்டவர்களும் எனக்கு தம்பிமார் நான் தான் அண்ணன் என்று சற்று முன்பதாக சொன்னாயே அதாவது போயும் தம்பியோடு சண்டைக்கு போவதா நிச்சயமாக ஏனென்றா துரியனுக்காக இத்தனை காலம் வாழ்ந்து விட்டேன் துரியனுக்காக இத்தனை காலம் வாழ்ந்து விட்டேன் இதற்கு மேலும் உயிருள்ளவரை என் உடம்பிலே உயிருள்ளவரை துரியனுக்காகத்தான் நான் போராட போகின்றேன் உடல் மட்டும் நான் என்னுடையது உயிரெல்லாம் துரியனுடையது அதனால் துரியனுக்காக கடைசி வரை வாழ்வதாக நான் முடிவு செய்து விட்டேன் மன்னா
நான் பொல்லாத சொப்பனம் கண்டேன் மன்னா, பொல்லாத சொப்பனம் கண்டேன். 1000 நான் எடுத்துரைத்தாலும் நான் குருசேத்திரவிடம் போய்த்தானாக வேண்டும். கொத்தோட வாழ மரம் சாயை கண்டு நான் கொண்ட கணவரை நான் கண்டேன். மகிழ்ச்சியாக விடுதந்து மன்னா போய் வா என்று சொல். நான் நிச்சயமாக குருசேத்திரவிடம் போய்த்தானாக வேண்டும். மன்னா, எத்தனை முறை எடுத்து ஒரு தாள் போர்களும் போகலாம் வேண்டும். ஆமா சுவாமி, பெண்ணே, அதாவது போர்களும் போவதென்றாலும் அரண்மனைக்கு வாசாதா இருந்து விட்டு தாங்கள் சமரகம் பிறகு போவீங்க. தேவி என்னங்க பொன்னுருவி, சுவாமி, அயலுக்கு சாதாரண நேரம் இல்ல, சமரகம் போக வேண்டும். அடியந்த கண்ணு வருவன் என்று காண்டிருப்பான் காத்திருப்பான். எனக்கு சாதம் இருந்தவதற்கு நேரம் இல்ல, சமரகன் போக வேண்டும். கர்ணன் வருவான் என்று அந்த காண்டீவன் காத்துக் கொண்டிருப்பான். நான் சென்று வருகின்றேன். மன்னா, சாதாரண நாளமனை சமரங்களும் போக வேண்டும் அப்படி என்கிறார். மன்னா, சாதாரண ஆகிட்டாலும் போகட்டும். அதாவது பாலாவது அறுதி விட்டு, அதாவது பார்த்திபனோட போருக்கு போக வேண்டும். அது எனக்கு பாலர் இந்த நேரம் இல்ல, பாலையால பொன்னுருவி. பாத்திமாக மட்டும் காத்துக் கொண்டிருப்பான். ஏனென்றா ஒரு மணங்காவது சாப்பிட்டு பிறகு போக அனைத்தையும் தட்டி கேட்டு சென்றால் மனைவியானதுக்கு அர்த்தமில்லாமல் போய்விடும். பொன்னுருவி, பொன்னுருவி, கரபடி பாலிலதான் கால்பாடி ரத்தமடி. கண்ணனுக்கு பாலறிந்த காலம் இல்ல, பவையான பொன்னுருவி. அரைப்படி பாலிலும் கால்படி ரத்தம், ரத்தவாடு அடிக்கின்றது, ரணவாடு தெரிகின்றது. இந்த காண்டீவன் பாடம் கண்டிருந்து பார்த்தால் வாடா கர்ணா என்று என்னை கைதட்டி அழைக்கின்றது. அதனால் உன்னிடத்தில் பால் வாங்கி அருந்துவதற்கு கூட இந்த பாவியாகப்பட்ட கர்ணனுக்கு கொடுப்பினை இல்லாமல் போய்விட்டது. பெண்ணே, அதாவது பாலா இருந்தவர் கொடுப்புன்னு இல்லை. மன்னா, கட்டி எந்த வழி வேணும் கலகா. மன்னா, ஒருவேளை உன் கையால் அர்ஜுனும் ஆண்டார். அதாவது அர்ஜுனன் கையால் நீ ஆண்டு மனித விட்டார். அந்த பாடுற போர்வத்தில் ரத்த வல்ல பூமியிலே, அதாவது தன் கணவர் தான் இடையோர் வந்து விட்டது என்று நான் எப்படித்தான் கண்டுபிடிப்போம். குருசேத்திர பீடத்திலே பிண கூட்டங்களுக்கு இருக்கின்ற அந்த பிணக்கூட்டத்தின் இடையிலே மன்னன் கர்ண மகாராஜனுக்கு யாராவது ஒன்று எடுக்க வேண்டாம். மன்னன் மண்மேலே சாய்ந்து விட்டார். எப்படி கண்டுபிடிவேன் என்கிறாய்? கண்ணே, பொன்னுருவி, இது நாள் வரை யாரிடத்திலும் கையேந்தி கேட்காதவர் ஒரு தாயிடத்தில் கேட்டிருக்கின்றேன். என்னை பெற்ற என் புண்ணியவதியாக விளங்கக்கூடிய என் தாய் குந்தையம்மாளிடத்திலே 2 வரம் கேட்டிருக்கின்றேன். அந்த வரத்தின் பிரகாரம் குருசேத்திர பீடத்திலே அர்ஜுன கைவானத்தால் கரண் சாய்ந்து விட்டேன்.
என் தாயாகப்பட்ட குந்தி அம்மாள் என்ன மடிமேல் போட்டு மயிர் விரித்து மாரடித்து மகனே கர்ணா என்று அழுதிடுவார். ஏனென்றால் என் குலம் உலகம் எல்லாம் அறிவதற்காக. அப்பொழுது மன்னன் மடிந்து விட்டார் என்று நீ தெரிந்து கொள். கணவர் மாண்டிட்டான்னு மாதாவப்பட்ட குந்தி மாதேவி மயிறு விரித்து மாரடித்து மடிமேல கர்ணா மாண்டு மடிந்து விட்டா என்று உன்னை மடிமேல் போட்டு அழுவ. அப்பொழுது நீ தெரிந்து கொள் மன்னன் கர்ணனுக்கு கணவர் தான் மாண்டிட்டார் என்று தெரிந்து கொள். நான் கண்டுபிடிப்பது. ஆமா மன்னா, நான் கூடி வாழ்வதற்கு தான் குடுப்பு நெல்லு. ஒருவேளை நீ மாண்டு மணிஞ்சிட்டா நான் மகனை அழைத்து நான் எங்க தான் போவனோ? நான் ஒண்ணு ஒருவன் ஆயிடுனேன். தேவி இப்பொழுது பொழுது விடியற்காலமாகிவிட்டது. கண்ணே பொடுவி சாமி, ஒருவேளை யுத்தகலத்தில் நான் மடிந்தால் நான் எங்கு சேர்வேன்? நான் இந்த கர்ணன் எங்கு சேர்வேன் தெரியுமா? நான் எங்க உயிரோடு வாழ்வது? இந்த கர்ணன் எங்கு சேர்வேன்? நீ எங்கு சேர வேண்டும் தெரியுமா? கண்ணே அது பொழுதுமே விடிய காலம் பொழுதுமே காட்சிப்பா அழுதுமே புழுமை வேண்டாம் அறிவையே முந்தன் வாக்கால் மன்னனும் கனராஜ மனித நான் மண்மேல சாந்தேனானால் ஏறிக்கலாம், ஏறி நின்னுக்கலாம். சொர்க்கிறதும் அதுலயே பாட்டு பாடிக்கும். ஆளுங்க ஏறி நின்னுக்கலாம், படுத்துங்களாம். பாட்டு ஆடிய ஆட்டம் என்ன தேடிய செல்வி கூடு விட்டா ஆவி போனா சொர்க்கிறதுமா? ஏய் நண்பா, எனக்கு டிரைவர் சீட் புக் பண்ணி வை. டேய் நம்ம கிட்ட இருக்கிறவங்க எல்லாம் துணைக்கு வல்றா, எல்லாம் துணைக்குதான். நான் என்ன சொல்றேன், நீ சொர்க்கறத சொல்லிட்டு இருக்க. டேய் துரைநேத்து சொன்னதை போல் ஜல்லிய மகாராஜன நம்ம புறவிலை போட்டு இடங்களை அலங்காரம் செய்து வர சொல்லு. இப்பொழுது குருச்சேத்திரம் யுத்தகலம் பார்க்க வேண்டும். அப்படியே ஆட்டுங்க. நீங்க யாருமே கூட்டி சேர்த்தாத சொர்க்கத்துக்கு ஆள் அனுப்புறாங்களா? தண்ணி எடுத்துட்டு வரேன். சொர்க்கறதுக்கு நீ தண்ணி எடுத்து வரியா? தண்ணி எடுத்துட்டு வரேங்க. டேய் புறப்பட போகலாம்.